அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ බරකාතු නබි මුහම්මද් සල්තුමානන්ගේ ජීවිතය අප එක් ආගමකට පමණක් සීමා වූ ඉතිහාසයක් ලෙස නොව මනුෂ්‍යත්වයේ පිළිබඳ වැදගත් පාඩම් රසක් ලබා දෙන ආදර්ශමත් ජීවිතයක් ලෙසද ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை முறைமையானது ஒரு மதம் சார்ந்ததாக அல்லது சமயம் சார்ந்ததாக மாத்திரமல்லாது உண்மையிலேயே மனிதநேயம் தொடர்பாகவும் மனிதத்துவம் தொடர்பாகவும் காருண்யம் தொடர்பாகவும் பல்வேறு வகையான நிகழ்வுகளையும் பல்வேறு வகையான சாத்தியப்பாடுகளையும் எங்களுக்கு சொல்லித் தருகின்றது. அதனை நான் இங்கு சொல்லலாம் என்று நான் எண்ணுகின்றேன். මදීනා නගරය ඒ සඳහා ඉතා වැදගත් උදාහරණයකි. නබි මුහම්මද් සල්තුමානන් මදීනා නගරයට පැමිණි අවස්ථාවේ එහි විවිධ ගෝත්‍ර විවිධ ආගමික විශ්වාස සහ විවිධ සමාජ කණ්ඩායම් ජීවත් වූහ. மதீனா நகரத்திற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்த பொழுது அங்கு பல்வேறு வகையான கோத்திரத்தினர், பல்வேறு வகையான சாதியினர், பல்வேறு வகையான சமயத்தினர் அங்கு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். என்றாலும் அந்த சாதித்துவத்தினரிடையேயும் அந்த சமயத்தினரிடையேயும் அவர்கள் மிகவும் ஒற்றுமையான ஒரு பாங்கினை கொண்டு சென்று அந்த வாழ்வியலை அங்கு காட்டினார்கள். මුස්ලිම්වරුන් මෙන්ම යුදෙව් ප්‍රජාවන් සහ වෙනත් කණ්ඩායම්ද එහි සිටිය එවැනි විවිධත්වයක් තිබූ සමාජයක සාමය හා ස්ථාවරත්වය ඇති කිරීම පහසු කාර්යයක් නොවිය. அந்த அந்த சந்தர்ப்பத்திலே அந்த பல்வேறு வகையான கோத்திரத்தினரிடையும் இஸ்லாமிய சமூகத்தினரிடையும் மிகவும் எளிமையான ஒற்றுமையான வாழ்க்கை கூட காணக்கூடியதாக இருந்தது. එහෙත් නබි සල්තුමානන්ගේ ප්‍රවේශය වූයේ අපේ වෙනස් නිසා අපි සතුරන් විය යුතු නැත යන මූල ධර්මයයි. அந்த காலகட்டத்திலே அந்த இரு சாரார்களிடையே மாத்திரமல்லாது பல்வேறு கோத்திரத்தினிடையே மிகவும் சௌஜன்யமான ஒரு வாழ்க்கை முறையை கொண்டு செல்வதற்கு அவர்கள் இட்டு சென்ற வழிமுறைகள் மிகவும் சிறப்பாக அமைந்தது. විවිධත්වය විනාශ කිරීමට නොව එය ගෞරව කරමින් එකමුතුව ගොඩ නැගීමට උන්වහන්සේ උත්සාහ කළහ. அக்காலகட்டத்திலே அந்த பன்மைத்துவத்தை அவர்கள் இன முரண்பாடுகளுக்கு அல்லது வித்தியாசமான முரண்பாடுகளுக்கு இட்டு செல்லாத அந்த பன்மைத்துவத்தை சிறப்பான ஒரு ஒற்றுமையான நிலையான சௌஜன்யமான வாழ்க்கைக்கு கொண்டு செல்வதற்கு அவர்கள் மிகவும் உன்னிப்பாக முயற்சி செய்தார்கள். මේ සම්බන්ධයෙන් ඉතිහාසයේ ඉතා වැදගත් ලේඛනයක් ලෙස සැලකෙන මදීනා ගිවිසුම හෙවත් මදීනා ආණ්ඩු ක්‍රමික ගිවිසුම අපට සඳහන් කළ හැකිය. அந்த காலகட்டத்தில் வரலாற்றில் பதியப்பட வேண்டிய மிக முக்கியமான விடயமாக இருந்ததுதான் அந்த பல்வேறு சமயத்தவரும் அவர்களுடைய சமயத்தை உரிய முறையில் அவர்கள் அனுஷ்டாங்கம் செய்வதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய அந்த மதீனா சாசனம் என்பது. එම ගිවිසුම මගින් මදීනා සමාජයේ විවිධයන් අතර අයිතිවාසිකම් වගකීම් ආරක්ෂාව සහ පොදු சாமிய පිළිබඳ ராமுවක් ඇති කිරීමට උත්සාහ කරන ලදී. அந்த மதீனா உடன்படிக்கை அல்லது மதீனா சாசனமானது அந்த பல்வேறு சமயத்தினரின் இடையே மதீனாவை பாதுகாப்பு தொடர்பாகவும் அவர்களது தனித்தனி சாராரது பாதுகாப்பு தொடர்பாகவும் அவர்களது சமய சுதந்திரம் தொடர்பாகவும் பல்வேறு வகையான விடயங்களை அது தொட்டு காட்டிச் சென்றது. அவர்களது உடன்படிக்கை பூரணமாக உதவி செய்தது. එහි අපට දැකගත හැකි වැදගත් පාඩමක් වන්නේ සමාජයක සාමය ඇති කිරීමට සියලු දෙනා එකම ආගමක් හෝ එකම සංස්කෘතියක් අනුගමනය කිරීම අවශ්‍ය නොවන බවයි. உண்மையிலே அந்த மதீனா உடன்படிக்கை எமக்கு சொல்லித் தருகின்ற பாடம் என்னவென்றால் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து வாழ்வதற்கு அல்லது அனைவரும் ஒன்றாக இணைந்து செயற்படுவதற்கு சமயமோ அல்லது மதம் சார்ந்த விடயங்களோ ஒருபோதும் தடையாக இருக்காது என்பதே. අපට වෙනස් විශ්වාසය තැබිය හැකි වෙනස් භාෂා කතා කළ හැකිය වෙනස් සංස්කෘතීන් අනුගමනය කළ හැකිය. නමුත් අප සියලු දෙනා மனுஷன் லெச எக்கினக்காட்ட கௌரவ கல ஹக்கி. நாங்கள் பல்வேறு சமயத்தவர்களாக இருந்தாலும் அல்லது பல்வேறு இனத்தவர்களாக இருந்தாலும் அல்லது பலவிதமான பாசைகளை பேசினாலும் இந்த பாசைகளோ அல்லது நமது சமய அனுஷ்டானங்களோ அல்லது மத சுதந்திரங்களோ எங்களுக்கிடையே எந்த மாறுபாடுகளையும் வேறுபாடுகளையும் உருவாக்காது. நாங்கள் அனைவரும் மனிதர்கள் என்கின்ற ஒரே ஒரு குடையின்கள் ஒன்றிணைந்து வாழ்வோமாயில் அது எங்களுக்கு மிகவும் முன்னேற்றகரமான இயல்புகளை தரும் என்பதை சுட்டிக்காட்டுகின்றது. அது ஸ்ரீலங்காවට මෙම පාඩම ඉතා වැදගත්. අපේ රටේ සිංහල දෙමළ මුස්ලිම් සහ වෙනත් ප්‍රජාවන් ජීවත් වෙති. බෞද්ධ ඉස්ලාම් හින්දු සහ ක්‍රිස්තියානි ආගමික ජනතාව මෙරට ජීවත් වෙති. இலங்கை நாட்டை பொறுத்தவரையில் சிங்களவர்கள், தமிழர்கள், முஸ்லிம்கள், பரங்கியர்கள் என்றும் அதே போன்று பௌத்தர்கள், தமிழர்கள், இந்துக்கள், முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள் என்றும் பல்வேறு வகையான தரத்தினர் வாழ்ந்தாலும் இந்த மதீனா உடன்படிக்கை என்பது இலங்கை நாட்டிற்கு ஒரு மிகச்சிறந்த பாடமாக அமைகின்றது. එබැවින් අපගේ කාර්යයට සිතීම තුළ නොව වෙනස්කම් සමූහය සමග එකට ජීවත් වීමට ඉගෙනීම තුලය. உண்மையிலே இந்த விடயமானது நாங்கள் ஒன்றாக சேர்ந்து இந்த இலங்கை தேசத்தை கட்டியெழுப்புவதற்கும் ஒன்றாக சேர்ந்து வாழ்வதற்கும் ஒரு மிகச்சிறந்த உதாரணமாகவும் மிகச்சிறந்த பாடமாகவும் அமைகின்றது.
නබි මොහම්මද් සල්තුමානන්ගේ තවත් විශේෂ ගුණයක් වූයේ අන් අයට ගෞරව කිරීමයි. நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது பல்வேறு வகையான இன்னும் எத்தனையோ வகையான மிகச்சிறந்த குணநலன்கள் இருக்கின்றன. උන්වහන්සේ මිනිසුන්ගේ ආගමික විශ්වාස ගෞරවය සහ මනුෂ්‍යත්වයේ නොසලකා හැරියේ නැත. විරුද්ධ මතදරන පුද්ගලයන් සමග පවා සංවාදයෙන් සහ යහපත් හැසිරීමෙන් කටයුතු කළ අවස්ථා ඉතිහාසයේ සඳහන් වේ. வரலாறு குறிப்பிடும் அளவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்களுடைய இனத்துவம் சார்ந்த ரீதியான எந்த ஒரு சிந்தனையும் ஏற்படுத்தாது மனிதர்களை மனிதர்களாக சிந்திக்க செய்கின்ற ஒரு சிறந்த நிலைப்பாட்டை கொண்டிருந்தார்கள். බුදුදහම තුළද මෛත්‍රිය කරුණාව අවිහිංසාව ඉවසීම සහ සියලු සත්‍යයන් කෙරේ යහපත් සිතක් ඇති කිරීම පිළිබඳව අපට උගන්වනු ලැබේ. உண்மையிலே பௌத்த தர்மம் குறிப்பிடுகின்ற அந்த மனிதத்துவம் மற்றும் இன்னொரு பல்வேறு விடயங்கள் தொடர்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்கனவே பல்வேறு வகையான சிந்தனைகளை எங்களுக்கு விதைத்து சென்றிருக்கின்றார்கள். එම නිසා ආගමික නායකයන් ලෙස අපගේ වගකීම විය යුත්තේ ජනතාව අතර බිය ඇති කිරීම නොව විශ්වාසය ඇති කිරීමයි. ஆகவே ஒரு பௌத்த தலைவர் என்ற அடிப்படையில் உண்மையில் நான் இங்கு சொல்ல வருகின்ற விடயம் என்னவென்றால் எம்மிடையே நாங்கள் மதம் சார்ந்த ரீதியாக சிந்திக்காது மனிதர்கள் என்ற ரீதியில் சிந்தனை செய்து எங்களை ஒன்று சேர்ப்பது. වෛරය ඇති කිරීම නොව මෛත්‍රිය ඇති කිරීමයි, බෙදීම ඇති කිරීම නොව සමගිය ගොඩනැගීමයි. எங்களுடைய வேறுபாடுகளை விதைக்காது, எங்களுடைய எதிர்ப்பை அல்லது கோபத்தை விதைக்காது, நாங்கள் அன்பையும் நேசத்தையும் விதைப்போம். அது எங்களை மேலும் மேலும் உயர்ச்சிக்கு இட்டுச் செல்லும். අද කල්මුණේ වැනි බහු ආගමික හා බහු සංස්කෘතික ප්‍රදේශයක මෙම පණිවිඩය විශේෂයෙන් වැදගත් වේ. உண்மையிலே கல்முனையை பொறுத்தவரையில் பல்மைத்துவமிக்க சமயத்தையும் பன்மைத்துவமிக்க இனத்துவத்தையும் கொண்டிருந்த இந்த பிரதேசத்தில் என்னுடைய இந்த உரை அல்லது இந்த ஆலோசனை மிகவும் சிறப்பானதாக அமையும் என்று நான் எண்ணுகின்றேன். අපගේ දරුවන්ට අප ලබා දිය යුතු උරුමය වන්නේ අතීතයේ ගැටුම් නොව අනාගතයේ සාමයයි. எங்கள் எதிர்கால சந்ததியினருக்கு நாங்கள் சொல்ல வேண்டிய மிக முக்கியமான விடயம் என்னவென்றால் இந்த இனத்துவ முரண்பாடுகளை கலைந்து நாங்கள் சமாதானமாகவும் சௌஜன்யமாகவும் வாழ வேண்டும் என்கின்ற எதிர்கால சிந்தனையை நாங்கள் அவர்களுக்கு விதைப்பதை. ඔවුන් බෞද්ධයන්, මුස්ලිම්වරුන්, හින්දු භක්තිකයන් හෝ ක්‍රිස්තියානුවන් ලෙස තම තමන්ගේ ආගමට ගෞරව කරමින් අනෙක් ආගම්වලටද ගෞරව කරන පුරවැසියන් බවට පත්විය යුතුය. அவர் ஒரு பௌத்தராக, இந்துவாக, முஸ்லிமாக, கிறிஸ்தவராக அவருடைய சமயத்தை அவர் ஏற்றுக்கொண்டிருந்தாலும் ஏனைய சமூகத்தையும் சமயத்தையும் அவர் கௌரவிக்கக்கூடிய ஒருவராக மாற வேண்டும் என்கின்ற சிந்தனை நாங்கள் அவர்களுக்கு வளர்க்க செய்ய வேண்டும். ඒ සඳහා ආගමික නායකයන්ගේ වගකීම ඉතා විශාලය. අපි පන්සලේ සිට සාමය ගැන කතා කළ යුතුය, පල්ලියේ සිට සාමය ගැන කතා කළ යුතුය, කෝවිලේ සිට සාමය ගැන කතා කළ යුතුය, පල්ලියේ සිටද සාමය ගැන කතා කළ යුතුය. எனவே நாங்கள் சமய தலைவர்களாக ஒரு பௌத்த பன்சலையில் நாங்கள் சமாதானம் தொடர்பாகவும், ஒரு இந்து கோவிலில் சமாதானம் தொடர்பாகவும், ஒரு முஸ்லிம் பள்ளிவாசல் சமாதானம் தொடர்பாகவும், ஒரு கிறிஸ்தவ தேவாலயத்திலும் சமாதானம் தொடர்பாகவும் நாங்கள் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கின்றது. නමුත් වඩා වැදගත් වන්නේ අපගේ වචනවලට වඩා අපගේ ක්‍රියාවලින් සාමය පෙන්වීමයි. ஆனால் இதைவிட நாங்கள் இதை சொல்லுவதை விட எங்களுடைய நடவடிக்கைகளின் ஊடாக அவர்களுக்கு நாங்கள் இதனை எடுத்துக்காட்ட வேண்டி இருக்கின்றது. නබි මොහම්මද් සල්තුමානන්ගේ ජීවිතයෙන් අපට ලැබෙන තවත් වැදගත් පාඩමක් වන්නේ සමාව දීමේ වටිනාකමයි. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது இன்னொரு அவர்களிடமிருந்து நாங்கள் கற்க வேண்டிய மிக முக்கியமான பாடமாக இருப்பது சமூகத்தின் மத்தியில் நாம் எவ்வாறு நடப்பது என்பது. මිනිසුන් සමග ගැටුම් ඇති වූ අවස්ථාවලදී පරිගැනීම වෙනුවට සමාව ඉවසීම සහ සාමකාමී විසඳුම් සඳහා අවස්ථා ලබා දීම උන්වහන්සේගේ ජීවිතයේ දැකිය හැකිය. மனிதர்களுடைய சண்டைகள் சச்சரவுகள் ஏற்படுகின்ற பொழுது பழிவாங்கும் தன்மையை இல்லாமல் செய்து அவர்களிடையே நாங்கள் எவ்வாறு சகிப்புத்தன்மையினூடாகவும் சமாதானத்தினூடாகவும் அவர்களை ஒன்றிணைப்பது என்பது தொடர்பாக அவர்களுடைய வாழ்க்கை பாடத்தை நாங்கள் கற்க வேண்டியிருக்கின்றது. එය අද අපේ සමාජයේ ඉතා වැදගත් පණිවිඩයකි. அது உண்மையில் இந்த சமூகத்திற்கு மிக முக்கியமான ஒரு தகவலாக ஆலோசனையாக இருக்கின்றது. අපට අතීතයේ සිදු වේදනා අමතක කළ නොහැක. නමුත් අතීතයේ වේදනාව අනාගත පරම්පරාවට වෛරයක් ලෙස ලබා නොදීමට අපට හැකිය. எதிர்கால சமூகத்திற்கு நாங்கள் இந்த பகைமை மற்றும் பகைமை சார்ந்த குணங்களை நாங்கள் இல்லாதொழித்து நாங்கள் இந்த ஒற்றுமை தொடர்பான விடயங்களை நாங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கின்றது. අපි අද මෙතනින් එක් වැදගත් පණිවිඩයක් රැගෙන යමු. ආගම වෙනස් විය හැකිය, භාෂාව වෙනස් විය හැකිය, සංස්කෘතිය වෙනස් විය හැකිය. නමුත් අපගේ මනුෂ්‍යත්වය එකකි.
இந்த இடத்தில் நான் சொல்லுகிற மிக முக்கியமான விடயம் என்னவென்றால், சமயம் சார்பாகவோ அல்லது எங்கள் மொழி சார்பாகவோ எங்கள் கலாச்சாரம் சார்பாகவோ இந்த வேறுபாடுகளை களைந்தறிந்து நாங்கள் எல்லோரும் ஒற்றே மனித குலம் என்கின்ற அந்த அடிப்படையில் இயங்க வேண்டும் என்பது. ශ්‍රී ලංකාවේ අනාගතය තීරණය කරන්නේ අපගේ වෙනස්කම් නොව ඒ වෙනස්කම් අතර අප ගොඩනගන විශ්වාසය සහෝදරත්වය සහ සාමයයි. இலங்கையின் எதிர்காலம் என்பது இந்த ஒற்றுமை தொடர்பாகவே இருக்கின்றதே தவிர எங்களுக்கு இடையிலான வேறுபாடுகளில் அல்ல என்பதையும் நான் இங்கு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். එබැවින් නබි මොහම්මද් සල් තුමාණන්ගේ සාමය කරුණාව ඉවසීම සහ මනුෂ්‍යත්වයේ පිළිබඳ ආදර්ශය අප සැමගේ ජීවිතයට ආලෝකයක් වේවායි ප්‍රාර්ථනා කරමි. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அந்த அவருடைய பொறுமைத்தன்மை, அவருடைய கருணை, இவற்றை நாங்கள் எங்களுக்குள் கொண்டு செல்கின்ற விடயம் எங்களுக்கு மிக முக்கியமானதாக அமைகின்றது என்பதை நான் இங்கு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். බෞද්ධයන් හා මුස්ලිම්වරුන් පමණක් නොව ශ්‍රී ලංකාවේ සියලුම ආගමික හා ජාතික ප්‍රජාවන් සහෝදරත්වයෙන් ගෞරවයෙන් සහ සාමයෙන් ජීවත්වන රටක් අපි එක්ව ගොඩනගමු. பௌத்தர்கள் முஸ்லிம்கள் மாத்திரமல்ல, இலங்கையில் வாழ்கின்ற அத்தனை சமூகத்தினரும் ஒன்றாக சேர்ந்து ஒரு ஒற்றுமையான இலங்கையை கட்டியெழுப்புவதற்கு நாங்கள் ஒன்றிணைவோம் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். ගොඩක් මුස්ලිම්වරු මගේ හොඳ හිතවත් අය මගෙත් එකට ඉගෙන ගත්ත කෙනෙක් තමයි කාත්තන්කුඩියේ හිටපු மந்திரித்துமா இஸ்புல்லா மந்திரித்துமா. என்னோடு அநேக முஸ்லிம் சமூகத்தவர்கள் என்னோடு மிகவும் நெருக்கமாக இருக்கின்றார்கள். என்னோடு உடன் இருந்து என்னோடு கற்றவர் தான் என்னுடைய முன்னாள் அமைச்சர் காத்தான்குடியை சேர்ந்த ஹிஸ்புல்லா அவர்கள். එතුමා පේරාදෙණිය විශ්වවිද්‍යාලයේ මගේම බැජ් එකේ ඉන්න කාලේ එකට ඉගෙන ගත්තේ. එතුමා 4 වෙනි අවුරුද්දේ තමයි දේශපාලන කරලියට ඇවිල්ලා ඒ දේශපාලන කටයුතු වලට සහභාගී වුණේ. பேராதனை பல்கலைக்கழகத்திலே என்னோடு ஒன்றாக இணைந்து கற்று அவருடைய 4வது வருடத்தில் அவர் அரசியலுக்குள் புகுந்து இந்த நிலைக்கு வந்து சென்றார் என்பதை நான் குறித்து காட்ட விரும்புகிறேன். ඒ වගේම මේ ප්‍රදේශයේ විශේෂඥ වෛද්‍යවරු කීප දෙනෙක්ම මුස්ලිම් වෛද්‍යවරු අපි හොඳින් අඳුරනවා. විශේෂයෙන් පහුගිය දවසක මා අසනීප වෙච්ච වෙලාවේ අපේ දායක බන්දුල ජයසිංහ මහත්මයා එක් කරගෙන ආවේ විශේෂඥ වෛද්‍ය සමීන් දොස්තර මහත්මයා ළඟට. நான் ஒரு காலகட்டத்திலே சுகவீனமுற்றிருந்த காலகட்டத்திலே வைத்தியர் ஜெயசிங் அவர்களோடு என்னை பார்த்து எனக்கு வைத்தியம் செய்த எங்களுடைய சமீம் டாக்டர் அவர்களையும் நான் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன். ඒ වගේම එම සමීම් දොස්තර මහත්මයා මට තිබිච්ච අසනීපේ හොඳින්ම අඳුනාගෙන වෙනත් දොස්තර මහත්වරුන්ට කරන්න බැරි විච්ච ඒ කාර්ය එතුමා හොඳින්ම හඳුනාගත්ත දක්ෂ විශේෂඥ වෛද්‍යවරයෙක් කියලා මම ගෞරව කරනවා. எத்தனையோ வைத்தியர்கள் என்னுடைய நோயை கண்டறிய முடியாத சந்தர்ப்பத்தில் சமீம் டாக்டர் அவர்கள் என்னுடைய நோயை மிகவும் தெளிவாக கண்டறிந்து எனக்கு வைத்தியம் செய்த மீட்டு நான் மிகவும் பெருமை அடைகின்றேன். හැම දිනාටම තෙරුවන් සරණ ප්‍රාර්ථනා කරනවා. හැම දිනාටම අස්ලාම් අලයිකුම්